ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ரெங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது பண்ணுறதுக்கு நான் ராஜ்மாவை நாள் நைட்டே 2 தடவை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சு வடிகட்டி எடுத்திருக்கேன். இப்போ இது ஒரு குக்கரில் தேவையான அளவு தண்ணி, உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு 7-8 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு நல்லா வெந்து வரும். இப்போ ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் வெங்காயம் வதக்கும் போதே உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. உங்களுக்கு வெங்காயம் சீக்கிரம் நல்லா வதங்கி வந்துடும். வெங்காயம் இந்த அளவு வதங்கினோன்னு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் 3 மீடியம் சைஸ் தக்காளியை பேஸ்ட்டாக அடித்து எடுத்திருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு நல்ல கிரேவி கிடைக்கும். இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச ராஜ்மாவை தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கலாம். தண்ணியோடு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா ஹெல்த்தி. இது ஓவரால் ஹெல்த்துக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு தடவையாவது ராஜ்மாவை சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 5-6 முந்திரி பருப்பை நான் பேஸ்ட்டாக அடித்து எடுத்திருக்கேன். இது சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிரேவிக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். கூடவே நல்லா திக்னஸையும் கொடுக்கும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது உங்களுக்கு கிரேவியோட டேஸ்ட்டை இன்னும் நல்லா எடுத்து கொடுக்கும். பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக வெண்ணெய் இருந்தாலும் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ராஜ்மா கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.